வணக்கம். நாங்கள் இங்கே பெல்கிரேட் நகரத்தில் இரண்டாம் உலகப் போர் காலத்தில் இருந்த ஒரு தடுப்பு முகாம் எப்படி இருந்ததை பற்றி இப்போது நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். இரண்டாம் உலகப் போருக்கு நடந்த காலத்தில், அதாவது 1941 1945 ஆண்டு வரைக்கும் யுகோஸ்லேவியா நாசி ஜெர்மன் படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் இப்போ நாட்டை துண்டு போட்டிருந்தார்கள். இது ஸ்லோவேனியாவில் ஒரு பகுதி ஜெர்மன் ஆக்கிரமிப்பில் இருந்தது. இந்த பச்சையில் போட்டிருக்க இந்த பகுதி இத்தாலிக்கு கொடுத்து விட்டார்கள். அதே மாதிரி இன்றைக்கு இருக்க குரோவேசியாவிலையும் இந்த பச்சையால் குறிப்பிடப்பட்டிருக்க இந்த பகுதி இத்தாலிக்கு கொடுக்கப்பட்டது. அப்புறம் இங்கே கீழே மொண்டனேக்ரோவும் இத்தாலிக்குள்ளே இருந்துச்சு. இந்த பகுதிகள் இந்த நீலம் இதில் இருக்கிற இந்த நீல கலரில் உள்ள இந்த பகுதிகள் ஜெர்மன் நாசிப்படைகள் நேரடி ஆக்கிரமிப்புகளில் இருந்தது. இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கிற பகுதி ஹங்கேரிக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பகுதி ரொமேனியாவுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மஞ்சள் பகுதி இருக்குத்தானே, அதாவது இன்றைய குரோவேசியா, மற்றது பொஸ்னியா. இந்த பகுதியில் குரோவேசியா பாசிச கட்சி ஒன்றின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. அதாவது அவர்கள் அந்த குரோவேசிய பாசிச கட்சி ஜெர்மன் நாசிகளுடன் ஒத்துழைத்தபடியால் அவர்களுக்கு இந்த பகுதிகளை கொடுத்து அவர்களை ஒரு தனி நாடாக அங்கீகரித்திருந்தார்கள். அதாவது குரோவேசியா ஒரு தனி நாடாக ஜெர்மன் நாசிகளினால் அங்கீகரிக்கப்பட்டது. குரோவேசிய தேசியவாதிகள் இந்த தனிநாட்டு கோரிக்கையை வைத்து கொண்டிருந்தார்கள். யுகோஸ்லேவியா இருந்த காலத்திலேயே ஜெர்மன் நாசி ஆக்கிரமிப்பின் காலத்தில் தான் அவர்களுடைய கனவு நனவானது. அந்த தனிநாடு அவர்களுக்கு கிடைத்தது. இதில் நீங்கள் பார்க்கலாம், ஜெர்மன் ஆக்கிரமிப்பு காலத்தில் யுகோஸ்லாவியாவின் அனைத்து பகுதிகளிலும் இருக்கிற யூதர்களை அவர்கள் ஒடுக்கினார்கள். அவர்களை இப்போ ஒரு தடுப்பு முகாம்களுக்கு அனுப்பினார்கள். அந்த நேரம் அந்த ஜெர்மன் இராணுவ அதிகாரம் அவர்களுக்கு வெளியிட்ட அறிவித்தல் இது. அதில் எழுதியிருக்க ஆண்டி ஜூடன், அதாவது யூதர்களுக்கு அலயூடன் ஹாபன் கல்ப ஆர்ம்பிண்டன் சூத்ராகன், அதாவது அந்த மஞ்சள் நிறமான கைப்பட்டியை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். வேர்சிக் ஓன் ஆர்ம்பிண்ட ஆஃப் டர் ஸ்ட்ராஸ ஓடரின் எஃபன்லிஷன் லொகாலன் சாய்ட், அதாவது இந்த மஞ்சள் நிற பட்டி இல்லாமல் எந்த யூதராவது தெருவில் அல்லது பொது இடங்களில் காணப்பட்டால் வீட் நாக்டன் கிரீக்ஸ் கெசெட்சன் பெஸ்ட்ராப்ட், அதாவது போர் நிர்வாகத்தின் அடிப்படையில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஜெர்மன் நாசிகளின் ஆக்கிரமிப்பு காலத்தில் யூதர்களை மட்டும் அவர்கள் ஒடுக்கவில்லை, கம்யூனிஸ்டுகளையும் அவர்கள் ஒடுக்கினார்கள். அதற்கான கம்யூனிஸ்டுகள் இந்த ஜெர்மன் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக விடுதலை போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஜெர்மன் இராணுவம் செர்பியாவின் பகுதிகளில் ரோந்து சுற்றி கொண்டிருக்கும் பொழுது எடுத்த படம் இது. இந்த படத்தில் ஜெர்மன் இராணுவம் சென்ற வாகனத்தை கண்ணி வைத்து தகர்த்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் விடுதலை போராட்டம் நடத்தி கொண்டிருந்த காலத்தில், அதாவது ஆயுத போராட்டம் நடந்து கொண்டிருந்த நேரம், ஜெர்மன் இராணுவத்தினர் அவர்களை கடுமையாக ஒடுக்கினார்கள். கம்யூனிஸ்டுகளோ இல்லையோ அவர்களுடைய ஆதரவாளர்களை கூட பிடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த அறிவித்தல் 125 கம்யூனிஸ்டுகளை தாங்கள் மரண தண்டனை விதித்திருப்பதாக அறிவிக்கின்றது. இதில் போட்டிருக்கு 13ஆம் தேதி 5ஆம் மாதம் 1943ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் பண்டிஸ்ட், அதாவது கொள்ளையர்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், 2 ஜெர்மன் இராணுவ வீரர்களை கொலை செய்த காரணத்தினால் தாங்கள் அதுக்கு பதிலடியாக 125 கம்யூனிஸ்டுகளை அவர்களை பிடித்து மரண தண்டனை வைத்திருப்பதாக அது சில பேருடைய பெயர்களையும் இதில் அறிவித்திருக்கிறார்கள். இது ஜெர்மன் இராணுவத்தினரால் பகிரங்கமாக தெருவில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்டின் படம்.
stipendijum, odnosno da pišu događajima. Tu sam da recitiraju nekim nedovoljnicima. Mislim, ஜெர்மன் இராணுவ நிர்வாகம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் சில சேர்பியர்களும் அவர்களோடு ஒத்துழைத்தார்கள். அதாவது சேர்பியர்களை கொண்டு ஒரு போலீஸ் படை ஒன்றும் அந்த ஜெர்மன் ஆக்கிரமிப்பாளர்களால் வைத்திருந்தார்கள். அந்த போலீஸ் படையை சேர்ந்த 2 சேர்பியர்களை கம்யூனிஸ்ட் கெரில்லாக்கள் சுட்டுக்கொலை செய்து விட்டார்கள்ன்றதுக்காக அதற்கு பதிலடியாக 150 கம்யூனிஸ்டுகளை அல்லது ஆதரவாளர்களை தாங்கள் கொலை செய்திருக்கிறோம், அது சுட்டு கொண்டிருக்கிறோம் என்று இந்த அறிவித்தலில் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் அந்த தடுப்பு முகாம் எப்படி இருந்தேன்னு பார்க்குறோம். இதில் நீங்கள் பார்க்கலாம், அந்த பெட்டெல்லாம் சேர்த்து போட்டிருக்கு. அதாவது ஒரு பெட்டில் சில நேரம் 2-3 பேர் படுக்க வைக்கப்பட்டார்கள். அந்த தடுப்பு முகாம் இப்படித்தான் இருந்தது. இந்த சிறை முகாம் பெல்கிரேட் நகரத்தின் மத்தியில் அமைந்திருக்கிறது. இப்பொழுதும் இந்த சிறை முகாம் இருக்கிறது. நீங்கள் சுற்றுலா வந்தால் இந்த இடத்தை நீங்கள் பார்வையிடலாம். நாசி படையினரால் படுகொலை செய்யப்பட்ட அவர்களது தடுப்பு முகாம்களில் கொல்லப்பட்ட மக்களின் பெயர் விவரங்கள், மிக நீண்ட ஒரு பட்டியல், ஆயிரக்கணக்கானவர்களின் பெயர் விவரங்கள் இந்த பட்டியலில் உள்ளன. இந்த மியூசியத்தில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இதில் ஆங்கிலத்தில் எந்த விவரமும் இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த மியூசியத்துக்கு பெரும்பாலும் வருவது சேர்பிய மக்கள் தான். வெளிநாட்டவர்கள் வருவது குறைவாக தெரிகிறது. நான் வந்த பொழுதும் எந்த ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணியையும் பார்க்கவில்லை. முழுக்க சேர்பியர்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் அந்த கடந்த கால வரலாற்றை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். Baš tužno. A recite mi, šta je zapravo, ne smo se nekada učili o tome, šta je specijalno ovo? Specijalno